குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்கு எப்படி அமைகிறது பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கார், உண்மைதான். 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்கார், சூரியனும் இருக்கார். அந்த கணக்கு பண்ணோம். இந்த ஒரு மாதம் போயிட்டா சூரியன் மாறி வந்துடுவார். அதே நேரத்தில் உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியும் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி, வைகாசி மாதம் சூரியன் மாறிடுவார். ஆனால் ராகு கேது அக்டோபர் 29 வரைக்கும் பயணத்தில் கவனமாக இருக்கணும். ஆனால் இது வரைக்கும் இருந்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். மருந்திலேயே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அதே நேரத்தில் நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, எதையும் சிந்திக்காதீங்க. ஏன்னா கடந்த 5 வருஷமாக இவங்க பட்ட அவஸ்தைங்க பெரிய அவஸ்தை. அதற்கெல்லாம் தீர்வு இவங்களுக்கு வந்தே தீரும். இந்த ஆண்டு குரு பார்க்க நமக்கு என்னங்க கவலை இல்லைங்களா? கோடி நன்மை. ஆனால் அவங்க செய்ய வேண்டியது சிவன் கோவிலில் சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தணும். அம்பாளுக்கும் சுவாமிக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கும், அது எந்த அளவோ அது பார்த்துங்க, வஸ்திரம் சாத்தி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி நீங்கள் வழிபட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தை பாதத்தில் வச்சு எடுத்தீங்கன்னா பூர்வ ஜென்ம கர்மம் குறையும், நோய் போகும், வருமானம் கூடும். இப்படி சுப பலனா இந்த ஆண்டு அமையும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.